ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை ஆண்டவருடைய தோற்ற மாற்ற திருவிழா நினைவு கூறப்படுகிறது. இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 9:28 36 வசனங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு வழக்கம் போல அந்த 3 சீடர்கள் யோவான், பேதுரு, யாக்கோபை கூட்டிக் கொண்டு மலை மீது வேண்டுவதற்காக மலை மீது ஏறினார். வேண்டிக் கொண்டிருக்கிற போது அவர் முக தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மாறியது. அவர் ஜெபிக்க மலை மீது ஏறினார் என்று ஜெபம் என்றால் தந்தையோடு இருப்பது. அதே போல அவர் ஜெபித்துக் கொண்டு while he was praying, his countenance was altered. அவர் முகம் மாறியது. அது மட்டுமல்ல, அவருடைய ஆடையும் வெண்மையாய் ஒளிர்ந்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரி, இறைவனோடு நாம் உறவு கொள்ளும் போது நாம் இறைவோடு ஐக்கியப்படுவோம். இந்த நிலையில்தான் அவர்கள் மோசே, எலியா ஆகிய இருவர், மோசே சட்டத்தினுடைய காவலர், எலியா இறைவாக்கினுடைய காவலர், அவர்கள் நிலையில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமில் நடத்திருக்கும் இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே மோசே இறந்தது, அடக்கம் செய்யப்பட்டார், அவருடைய கல்லறை இன்றும் இல்லை. எலியா அப்படி வானத்துக்கு எரிகின்ற தேரில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இயேசுடைய இறப்பு அதை தான் குறிக்கிறது. ஆனால் இயேசு இறந்தார், சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழப் போகிறார். நான் மகிமையும் மாட்சிமையும். அதனால்தான் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது முகம் மாறியது, அவருடைய ஆடையும் வெள்ளை வெளியேற ஒளி வீசியது. அப்போது பேதுருவே, இங்கே இருப்பது எத்தனை நன்றி, உமக்கொன்றும் மோசே கொன்றும் எலியா கொன்றும் கூடாமல் அவர் தன்னையே மறந்து விட்டார். இங்கே இருப்பது எத்தனை நன்றி, இவரை நண்பார்ந்த மகள், இவருக்கு செவி சாயுங்கள், இவருக்கு செவி சாயுங்கள், மகிழ்வை வெளிப்படுத்தப்பட்டார். இதே போல இன்றைக்கு நாம் கூட ஆண்டவரே ஆவியானவர், ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நாம் மீண்டும் மீண்டும் கடவுளுடைய மகிமையிலே நாம் புதுப்பிக்கப்பட்டு நாம் அவருடைய சாயலாக மாறும்போது நாம் உண்மையிலே தெய்வீக சாயலில் பங்கேற்கிறோம் என்று கொண்டு தோன்றிய 3ஆவது அதிகாரம் 18ஆம் வசனம் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நாம் மென்மேலும் மகிமையடைந்து மென்மேலும் பல துன்பங்கள் பேரும்படியாக நாம் புடமிடப்பட்டால் நான் சொல்லிப்பேன் என்று யோபு 23:10 சொன்னது போல இன்றைக்கு நாமும் நம்முடைய ஆண்டவருடைய மகிமையில் பங்கேற்கும் போது நாம் அவருடைய சாயலை மீண்டும் பெற்றுக்கொண்டு நாம் அவருக்கு சாட்சியாக இருப்போம். இந்த நிலையில் நாமும் இறைவனோடு நிறைவுக்குள் வழிநடத்தப்பட அர்ப்பணிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவர், இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இவைகளெல்லாம் அவருடைய மகிமைக்கு சாட்சியமாய் தெரிந்தது போல எங்களுடைய எல்லா பலவீனங்கள், துன்பங்களிலே நாங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நம்முடைய பழைய இயல்பையெல்லாம் கலைந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு புதுப்பிக்கப்படும் போது நம்முடைய சாயலை நாங்கள் தெய்வீக சாயலை பெற்று நமக்கு சாட்சியாக இந்த மாற்றி திகழ் என்று